காலகட்டத்தில் நீங்கள் டிஎம்கே வேண்டான்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் ஆஸ் அன் யூத் விங் செக்ரட்டரி நான் சொல்கிறது இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இன்னைக்கு சென்னையில் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, ஒரு 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 சிறந்த ஒரு நாளிதழ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெண்கள் நாங்கள் சென்னையில் சேஃபாக இருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ் தென் 50%. 66% பேர் நாங்கள் சென்னையில் சேஃபாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 46% பேர் தான் சென்னையில் சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டு கடந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க 2023-22 அந்த டைமில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்ரி 2 hours ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி 1 hour இன் தமிழ்நாடு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மொலாஸ்டேஷன் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கிற பரிசு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 60% அதிகமாக இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இவர்களுடைய இந்த 4.25 ஆட்சி காலத்தில் 60% குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. ஸோ நம்ம என்ன பேசிஸில் இவங்களுக்கு நாம் திருப்பி வாக்களிக்க முடியும்? ஏன் எடப்பாடியார் கண்டுபிடிச்ச காவலன் ஆப் என்னாச்சு? பிங்க் பேட்ரோலை ஏன் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தலை? ஏன் உங்களால் மெட்ரோ சென்னையும் கோயம்புத்தூரும் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சேஃபான மாவட்டம், சேஃபான மாநகரம்னு பேர் வாங்கினமே, இன்றைக்கே அது அப்படி ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறது கூட உங்களுக்கு முடியலையா? அசிங்கமாக இல்லைங்களா உங்களுக்கு? இதே எடப்பாடியார் ஆட்சியில் டிஎன்பிசியினுடைய வயது வரம்பை உயர்த்தி கொடுத்தார். டிஎன்பிசியில் 3% நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் கோட்டா கொடுத்தார். அதுதான் ஒரு இன்டலெக்சுவலான அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். ஏன் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் எடப்பாடியார் நடத்தியதை இன்றைக்கு இந்த திமுக அரசு ஏன் முன்னெடுக்கல? முதல் கேள்விகள் இருக்கிறது. இரண்டாவது சுற்றிலையும் அடுத்தடுத்து பேசலாம். இல்லை, என்னுடைய ஒரே இது என்னன்னா, ஏன் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதற்கு ஒரே கேள்வி, மக்களுடைய மனநிலை, இளைஞர்களுடைய ஏமாற்றம், பெண்கள் பாதுகாப்பற்ற தன்மை, இதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 5 வருஷத்தை நம்ம ரூயின் பண்ணிட்டோம். தப்பானவங்க கையில் பொய் வாக்குறுதிகளை நம்பி கொடுத்துட்டோம். அடுத்தும் நம்மளுடைய 5 ஆண்டை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத ஒரு புது வரவுகிட்டையோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸுக்கு பதிலாக வெறும் பாலிடிக்ஸ் மட்டுமே. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு நாடகங்கள், இங்கே வெறும் விளம்பரம், அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சி, வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்ற ஒரு பாலிடிக்ஸ் மட்டுமே செய்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்ல தலைமை பண்பும் சிறந்த நிர்வாக திறமையும் இருக்கிற எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். லெட்ஸ் நாட் ரிஸ்க் another 5 yearsன்னு அரசு ஊழியர்கள் முடிவெடுத்துட்டான். மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக தீர்வை 7.5 மூலம் தந்த ஒரு நல்ல நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், பெண்கள், அனைத்து தரப்பினர், குறிப்பாக அரசு ஊழியர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எப்போ எடுத்தாங்கன்னா, கோவிட் நேரத்தில் அவ்வளோ சிரமத்தில் கூட எல்லா அரசு ஊழியருக்கும் முழு சம்பளத்தை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் எடப்பாடியார் மட்டும்தான். So that's why we want a good administrator, not a politician.